நன்மை செய்ய மாட்டேக்க அப்படிலாம் நம்ம நிறைய நேரம் கேட்போம் பாருங்க. ஆனாலும் அவர்கள் தங்களுடைய வேலை முடிந்தவுடன் தன்னுடைய வழியிலே போய் விடுவார்கள். நம்மளை மறந்துடுவாங்க. நம்ம செஞ்ச எல்லா உபகாரத்தையும் மறந்துடுவாங்க. நம்ம செஞ்ச எல்லா உதவியும் மறந்துடுவாங்க. சொல்லப்போனா அவங்க கண்களுக்கு நம்ம சத்ரு மாதிரி தெரிவோம். சொல்லப்போனா அவங்க கண்களுக்கு நம்ம எதிரி மாதிரி தெரிவோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நம்மை சில நேரங்களிலே தேவன் நடத்துவார் பாருங்கள். அது எதற்காக தெரியுமா? நீங்க பயப்படக்கூடாது. ஏன் ஆண்டவர் இப்படி நான் நன்மை செய்யறேன் அதை தீமையா நினைக்கிறாங்கன்னு சொல்லி நம்மளை மறந்துட்டாங்கன்னு சொல்லி நீங்க கவலைப்படக்கூடாது. இதே சம்பவம் பரிசுத்த வேதாகமத்திலே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். யார் இவன்? பானபாத்திரக்காரன். இவன் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். யோசேப்பு, நீ இப்படி அரண்மனைக்கு போவாய், திரும்பவும் நீ ராஜாவுக்கு பானம் பார்ப்பாய் என்று பல தீர்க்க தரிசனங்களை சொல்கிறார். அப்போது ஒரு பெட்டிஷனையும் போடுறாரு யோசேப்பு, எப்பா நீ அப்படி உயரும் பொழுது என்னையும் கொஞ்சம் நினைச்சுக்கோன்னு. ஆனா நம்ம மனுஷனுடைய சுவாபம் என்ன? தான் வேலை நிறைவேறினா போதும், தான் வயிறு நிறைஞ்சா போதும் சொல்லி மற்றவர்களை பற்றி கவலையே படாத ஒரு மனிதனாக இவன் காணப்பட்டான். மறந்துட்டான் பாருங்க. நிறைய பேர் நம்மளை மறந்துடுவாங்க. ஒரு பொசிஷன் போனதுக்கு அப்புறமா நம்மளை மறந்துடுவாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைச்சதுக்கு அப்புறமா நம்மளை மறந்துடுவாங்க. நல்ல படிப்பு கிடைச்ச உடனே மறந்துடுவாங்க. நம்மளால மேல வந்திருப்பாங்க, ஆனா அது எல்லாம் மறந்துடுவாங்க. என்ன கேள்வி கேட்பாங்க தெரியுமா? நீ எனக்கு என்ன செஞ்ச? உன்னால எனக்கு என்ன பிரயோஜனம்? அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசுவார்கள். இதே போலதான் யோசேப்பை மறந்து விட்டான். ஆனா கர்த்தரே மறக்க பண்ணினார் என்றுதான் நான் சொல்வேன். சில பேர் உங்களை மறந்துட்டாங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தரே உங்களை மறக்க வைத்திருக்கிறார் இருதயத்திலிருந்து. ஏனென்றால் அப்போ ஞாபகப்படுத்தியிருந்தார்னா யோசேப்புக்கு அவ்வளவு பெரிய உயர்வு வந்திருக்காது. ஆனா கர்த்தர் பாருங்க, எந்த நேரத்திலே அவனுக்கு ஒரு நினைப்பை கொடுக்க வேண்டுமோ அந்த நேரத்திலே யோசேப்பை குறித்த நினைவை அவனுக்கு கொடுத்தார். நடந்தது என்ன தெரியுமா? யோசேப்பு பத்தி சொன்ன உடனே அவன் அரண்மனையிலே ஒரு பெரிய அதிகாரியாக மாறிவிட்டான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மறந்துட்டாங்களேன்னு கவலைப்படாதீங்க. சரியான நேரத்துல சில பேரை நினைக்க வைப்பார். அவர்களை மறக்க பண்ணினதும் அவர்தான், அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறவரும் அவர்தான். ஆகையால் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்து நீங்கள் இடை போடாதிருங்கள். தேவனே சில காரியங்களை செய்யும் பொழுது அதுக்கு விட்டுக் கொடுங்கள். அதற்கு பின்பாக தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் அறியாது உங்களுக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை செய்வதற்காகவே சில காரியங்களை கர்த்தர் காலம் தாமதிக்கிறார், மறக்க பண்ணுகிறார். ஆகையால் யார் உங்க நினைவா இருக்காங்க இல்லைன்னு கவலைப்படாதீங்க. சரியான நேரத்துல கர்த்தர் யாருடைய இருதயத்துல உங்களை குறித்து பேசணுமோ பேசுவார், உங்களுக்கு நன்மை செய்வார். இந்த நாள் மறக்கப்பட்ட உங்களை நினைக்கிற தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவாராக. God bless you.